2026 முதல்வர் ரேஸில் முதலிடம் யார்? கடும் போட்டியில் லயலா. முன்னாள் மாணவர்கள் அதிர்ச்சி சர்வே. அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் யாருடைய ஆட்சி அமையும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது இது குறித்த லயலா முன்னாள் மாணவர்களின் இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் அமைப்பு கருத்து கணிப்பு எடுத்து அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த முடிவுகளை பார்க்கும்போது இதில் பல்வேறு அம்சங்கள் கண்களுக்கு புலப்புகின்றன. தமிழகத்தில் தற்போது திமுக ஆட்சி நடைபெறுகிறது. இதில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. அன்றாடம் கொலை, கொள்ளை, அட்டக்கடத்தல், பலாத்கார சம்பவங்கள், காவல் நிலையம் மீதான தாக்குதல், ஜாதி மோதல் என சகஜமாகிவிட்டது. எனவே திமுக ஆட்சியை 2026ஆம் ஆண்டு விரட்டுவோம் என எதிர்க்கட்சிகள் சபதம் ஏற்றுள்ளன. அதேபோல் தங்கள் ஆட்சியில் உள்ள நலத்திட்டங்களை பட்டியலிட்டுள்ள திமுக, அதன் கூட்டணி கட்சிகளும் மீண்டும் திமுக ஆட்சியே தொடரும் என்கின்றனர். மேலும் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன. திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளது. வழக்கம் போல் புரட்சி பாரதம் உள்ளது. ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படாத அதிருப்தியில் இருப்பதால் தனது நிலைப்பாட்டை பிறகு சொல்வதாக அறிவித்துள்ளது. பாமக தற்போது எந்த கூட்டணிக்கு செல்வது என யோசித்து வருகிறது. பாஜகவில் அமமுக, ஏசி சண்முகம் கட்சி, ஜி.கே. வாசனின் தமாக, ஓபிஎஸ்ஸின் அதிமுக மீட்பு குழு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் பாமக பாஜகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என அன்புமணி விரும்புகிறார். ஆனால் ராமதாசோ பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று மறுக்கிறார். மேலும் சீமான் வழக்கம் போல் தனித்து போட்டியிட்டு டார்ச்சை தூக்கி அடித்தார். அடுத்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் திமுகவுடன் கூட்டணி சென்று லோக்சபா சீட்டையும் பெற்று எம்பியாகியும் விட்டார். எது எப்படியோ அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள் கூட்டணி கணக்குகள் ஓரளவுக்கு இறுதியாகிவிடும் என தெரிகிறது. இந்த நிலையில் லயோலா முன்னாள் மாணவர்கள் இந்திய அரசியல் ஜனநாயகத்தின் யுத்திகள் எனும் அமைப்பை தொடங்கியுள்ளனர். இவர்கள் தற்போது அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான கருத்து கணிப்பை நடத்தியுள்ளனர். அதன் முடிவுகளையும் வெளியிட்டுள்ளனர். அதில் பொதுமக்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் முக்கியமான கேள்வி, வரும் 2026ஆம் ஆண்டு யார் முதல்வராக இருக்க வாய்ப்புள்ளது என கேட்கப்பட்டது. அதற்கு தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 77.83% வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு 73.30%, உதயநிதி ஸ்டாலினுக்கு 67.99%, அண்ணாமலைக்கு 64.58%, விஜய்க்கு 60.58%, சீமானுக்கு 30.80%, அன்புமணி ராமதாஸுக்கு 19.97%, ஓபிஎஸ்க்கு 17.19%, டிடிவி தினகரனுக்கு 16.29%, திருமாவளவனுக்கு 14.71% வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தால் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் ஆகியோர்தான் முதல்வர் வேட்பாளராக கருத முடியும். இதனால் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிலையில்தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த அளவுக்கு பலிக்கிறது என்பதை வரும் தேர்தல்களில் பார்ப்போம் என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.